பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. என்னங்க எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் நல்லாவே இல்லை. அதையும் மீறி நாங்கள் ரொம்ப நாளாக நல்லா இல்லை, அதையும் மீறி நாங்கள் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சிங்கன்னா, தன்னம்பிக்கை வர வச்சிங்க, நல்லா இருக்கலான்னு பார்த்தா நீங்கள்லாம் விட்றீங்களா? உங்களை மாதிரி ஜோசியருங்களாம் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு இருக்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸையும் மொத்தமாக மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை எங்கிட்ட கேட்டுச்சு. ஏம்மா என்னம்மா நாங்கள்லாம் என்னம்மா சொன்னோம் அப்படின்னு. எல்லாரும் பாருங்கள் சொல்கிறது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, காலபுருஷனுக்கே அஷ்டமஸ்தானம், அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, இப்படிலாம் சொல்கிறாங்களேங்க. எத்தனை லவ் பண்ணாலும் பிரேக்கப் ஆகிடும் இப்படிலாம் சொல்கிறாங்களேங்க அப்படின்னா, யார் வேணால் எப்படி வேணால் சொல்லியிருப்பான். ஆனால் நான் விருச்சிகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என் குழந்தைய விருச்சிகம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், என் குழந்தை விருச்சிகன்றதுனால நான் விருச்சிகத்தை பற்றி சொல்லாமல் இல்லை. ரெண்டாவது உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, விருச்சிகத்தில் தான் பார்த்திங்கன்னா 2 ராட்சஸ் ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறாங்க. அப்போ 2 ராட்சஸ் உச்சமடைகிற நீங்கள் எப்படி பார்த்திங்கன்னா வீணாக போக மாட்டீங்க. அப்போ அந்த ஜோதிடர்கள்லாம் போய் சொல்கிறாங்களா? அவங்க போய் அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன உண்மை அப்படின்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களோட வாழ்க்கையினோட அர்த்தமும் தத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க, துரோகங்களை சந்திப்பீங்க, அது அத்தனையும் நல்லது. எத்தனை துரோகங்களை சந்திக்கிறீங்களோ, ஒரு துரோகம் அப்படியே சாலிடாக நம்மளோட பார்த்திங்கன்னா அடி மனசில் ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். அந்த செகண்ட் நீங்கள் முடிவு எடுப்பீங்க, வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கணும். இப்படி துரோகம் பண்ணிச்சில்ல, இது முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு. உங்களை புதைக்க முடியுமா? 100 அடி பள்ளனோண்டு உங்களை புதைச்சாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா முளைச்சி வருவீங்க, மரமாவீங்க, அதுவும் ஆலமரமாக தழைச்சி வருவீங்க. இதுதான் விருச்சிகம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க சொல்கிறதும் தப்பு இல்லை, நான் சொல்கிறதும் தப்பு இல்லை. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, அந்த ராட்சஸ் உங்களோட இதில் விருச்சிகத்தில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு இயற்கையாகவே இப்படி ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஹனுமனுடைய பலமே தெரியாதான். ஒரு முறை ஜாம்புவான் சொல்லுவாராம், நீ இந்த இவ்வளோ பெரிய சமுத்திரம் என்னால் தாண்ட முடியலன்ற, நீ ஷன நேரத்தில் கண்ணை மூடி எகிர்னியான நீ தாண்டிடுவேன் அப்படின்னு வரா. அப்போ தான் ஹனுமனோட பலம் தெரியுமா. ஒரு சாபத்தினால அந்த குழந்தைக்கு அதனோட பலம் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பலம் தெரியாது. உங்களோட பலத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் டஃப் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ. டஃப் உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ மொதல் விஷயம் ஒன்று பாருங்கள், உங்களுக்கு சனியே பஞ்சம சனியாக இருக்கா. உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கா. புரியுதுங்களா? எதுமா உனக்கு பஞ்சம், நல்ல வேலை கிடைக்கல அதானே உனக்கு பஞ்சம், உனக்கு சூப்பரான வேலை நான் கொடுக்குறேம்மா. சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி காமிப்பான், நம்ம தான் கிளிக் பண்ணிவிட்டு அது முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்ட முடியலைங்க, வீடு கட்டுறது தான் உன்னோட பஞ்சமாக, வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். நான் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்க, அதுதான் என்னோட பஞ்சம், அந்த பிராப்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாது, சனி கொடுக்க போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ குரு பயிற்சி எப்படிமா இருக்குது? குரு பயிற்சி, குரு பகவான் 9ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்காமா. பாக்கியஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானம் இருந்தாலும் பாதகஸ்தானமும் அது, பட் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு. அப்போ
கடந்த வருடத்தில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தது யார் அப்படின்னா குரு பகவான் தான். செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, அவப்பேர், சேர்க்க சரியில்லாமல் போச்சு. நல்லவன் நினச்சி தான் பழகினேன், என்னை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ராப் பண்ணிட்டா, என் பேர் கெட்டதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு சேர்க்கையினால் கெட்டிங்க. ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருந்துச்சு. வண்டி நான் என்னமோ சிம்பிளாக ஓட்டின்னு போட ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்தேன், அதனால் படுத்து எழுந்த, கால் முடங்கி எழுந்த, இப்படி. அதுக்கும் மேலே குடும்பத்தில் எனக்கு பெரிய ஒரு அவப்பேர் வந்துச்சு, என்னை கேரக்டரே என்னை டிட்ரேட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் அனுபவிச்சிங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு பகவான் தான் காரணம். ஏன்னா அஷ்டமத்து குருவாக இருந்தான், இப்போ பாக்கிய குருவாக இருக்கான். எப்படி உங்களுக்கு எடுத்தா அந்த மாதிரி அந்தந்த விதத்துலேயே உங்களுக்கு நற்பேரையும் வாங்கி கொடுத்துருவான். அப்போ படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கு உடல்நல உபாதைகள் இருக்குது அப்படின்னா நல்ல முன்னேற்றம், உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவு முறையில் ஒரு நல்ல மாற்றம். அப்பானோட ஆரோக்கிய குறைபாடுலேருந்து அப்பா நல்லா வந்து நார்மல்சி வர்றதுக்கான பிராப்தம். இத்தனையும் வரப்போதுமா? அப்புறம் என்ன, சூப்பர் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருவோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். உங்களுக்கு எப்பயுமே உங்களோட மனசு தான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை இன்றைக்கி தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க, நாளைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது இப்போ நீங்கள் மாற்றணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் மாற்றவே வேண்டாம்னு நினச்சாலும் குரு மாற்றிடுவார். ஏன்னா குருனோட பார்வை சுயஸ்தானத்தில் இருக்குது. எது கரெக்டு எது தப்பு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஒன்றுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக அதில் ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட மனசு மாறும். காரணம் என்ன, சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால மைண்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது. அப்பப்போ ஒரு விஷயத்தை இது இன்றைக்கி வேணும்னு தோணும், நாளைக்கு வேணாம்னு தோணும். எங்களுக்கெல்லாமும் அப்படி தான், உங்களுக்கு நிறைய தோணும், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தோணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், அது மாறும். 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், கரெக்டான விஷயத்தை முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்ற நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். யூஜி சீட்டே கிடைக்கலைங்க, சூப்பராக கிடைக்கும். லவ் எப்போ பாரு பிரேக்கப் ஆகிட்டே போகுது, அது போனால் போயிட்டு போகுது, இந்த காலகட்டம் சூப்பரான பிள்ளை அப்படின்றது கிடைக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. டோன்ட் வரி. சரி, இப்போ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எதில் இருக்கணும் அப்படின்னா ராகு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு. உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா 8 லட்ச ரூபாய் பிளான் பண்ணி போவீங்க. அங்கே போனோடனே 21 லட்ச ரூபாய் ஸ்லேவி ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின் போது அதை யோசிக்க வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகேம்மா, புரிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் என்னம்மா பரிகாரம் பண்ணோம்? அம்மா நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்துட்டீங்கம்மா. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னாலும் சரி, நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிடுவான். நல்லா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறதுனால பிரீத்தி ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி தப்பான உங்ககிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க, உங்ககிட்ட பழகி உங்களை ஏமாத்துறதுக்கும் பயப்படுவாங்க. அது என்ன வழிபாடு? அப்படிப்பட்ட வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு தான். வேலோன் மயிலோன் அவன் காலை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட உன்னதமான வழிபாடு எதுவுமே இல்லைம்மா. எப்படிம்மா வழிபாடு பண்ணலாம்? கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், தினம் ஒரு திருப்புகள் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள்மா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா, இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.